சேனல் அக்கீஸ் டே அவுட். ஸோ எங்கள் எல்லாரையுமே இந்த லாங் வீடியோவில் சந்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக நீங்கள் வந்து டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இந்த ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே என் கூட வரணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க இன் ஃபியூச்சர். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்துட்டு லைக் இது ஒரு ரீச் ஆகி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா இதில் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ இது ஒரு இந்த ஜேர்னியை, ப்ரெக்னென்சி ஜேர்னியை வந்து நான் விளாக் பண்ணணும். பிகாஸ் இதை வந்து ஃபுல்லாகவே லாக் பண்ணி வச்சுட்டா இன் ஃபியூச்சர் வந்து நானே இதை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து லாக் பண்ணிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் மட்டும் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சும்மா வீடியோ போடணும்னு இல்லாமல் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கண்டினியூ திஸ் வீடியோ. நான் ஒரு டாபிக் பற்றியும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஃபர்ஸ்ட் மந்த் பற்றி பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் பற்றி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வருதா, செகண்ட் மிஸ்ட் பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மே ஆகும் நம்ம பேபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நிறைய பேருக்கு அந்த சிம்டம்ஸே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஃபீலான சிம்டம்ஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு ப்ரெஷியஸ் மந்த்தாக இருந்தது. பிகாஸ் அது வந்து நவராத்திரி மந்த்து. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. அதுவும் எனக்கு எப்போனா 2nd அக்டோபர். ஸோ 16th செப்டம்பர் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் டேட். 2nd அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா, 2nd அக்டோபர்லேருந்து எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப டல்லாக இருந்தது என் ஃபேஸ். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது. கரெக்டாக நான் அந்த டைம் தான் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பாப்பாவுக்கு வந்துட்டு சிதம்பரத்தில் வந்து மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னால் லாங் ட்ராவலாக நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா மேபி ப்ரீ பிளான்டாக நம்ம வந்து ஓகே நோ ட்ராவல் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று தானே. ஸோ நார்மலாக ட்ராவல் பண்ணுற மாதிரி நான் ட்ராவல் பண்ணியிருந்தேங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருந்துச்சு. எனக்கு அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். தஞ்சாவூர் கோயில், அதுக்கப்புறம் சிதம்பரம் கோயிலெலாம் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எவ்வளோ டல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நான் வந்து டயட்டில் இருக்கேன், ஆனாலும் என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருந்தது. கரெக்டாக வந்துட்டு அந்த நவராத்திரி முடிஞ்ச டைமு, அம்மாக்கும் நிறைய நான் போய் ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப டயர்ட்னஸ் ஃபீல் ஆனதுனால. இப்படிலாம் நிறைய விஷயம் இருந்ததுங்க. அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ நவராத்திரி பீரியட்ல இருந்து நவராத்திரி டைம்ல இருந்தோம். அதுக்கப்புறம் ட்ராவல், இது மாதிரிலாம் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்து நிறைய ஸ்டோரிஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் ட்ராவல் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு. ஆனால் உண்மையாகவே நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்க. அந்த ஃபர்ஸ்ட் மந்த் அப்படிதான் வந்து போச்சு. ஸோ நான் எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன், ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்சிருச்சா, ஸோ நான் எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 16th அக்டோபருங்க. ஏன்னா எனக்கு 28 டேஸ் சைக்கிள். அதனால நான் வந்து பீரியட்ஸ் எனக்கு எப்பவுமே வந்து பிஃபோரே வந்துடும். 14th ஆஃப் அக்டோபரே வரணும். அந்த மாதிரி தான் சைக்கிள் எப்பவுமே எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு அது வரலன்னொடனே நான் விட்டுட்டேன். ஓகே 16th வரைக்கும் நம்ம 16th வரைக்கும் வரலனா தான் நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா நவராத்திரி அந்த முடிஞ்ச டைமு அதெல்லாம் இருந்தனால நான் இங்கேயும் வந்து கரெக்டாக நான் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகி வந்து 1 மந்த் ஆகுது. ஸோ இங்கே திங்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒர்க் அதுவும் கரெக்டாக எனக்கு இருந்தனால நான் அதை பற்றி பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலைங்க. 16th எனக்கு வந்து 16th மார்னிங் வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஓகே ஆக்சுவலி 15th வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து மைல்ட் ஸ்பாட்டிங் இருந்தது. ஸோ நான் நினச்சிட்டு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் கேஷுவலாக இருந்தேன். அப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு செக் பண்ணும்போது பிளட் அவ்வளோவா ஃப்ளோ இல்லைன்னொடனே எனக்கு டவுட் வந்துருச்சு. ஓகே எனக்கு தெரிஞ்சு டிலே ஆகுது போல பீரியட்ஸ், நம்ம நாளைக்கு வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அப்படி விட்டதுக்கப்புறம் 16th மார்னிங் வந்துட்டு எனக்கு பீரியட்ஸும் வரல, ஸ்பாட்டிங்கும் இல்லை, நான் நார்மலாக இருந்தேன். எனக்கு பீரியட் சிம்டம்ஸும் இல்லை. சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருந்தேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நாங்கள் ஆல்ரெடி ஒரு கிட் வாங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓவா நியூஸோட கிட் வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேங்க. லைக் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அப்போது வந்து நம்ம ஹஸ்பண்ட் அனுப்பிச்சிட்டோன்னா, ஏன்னா நம்ம அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஒரு கிட் இருக்கணும்ல, எப்படி சொல்கிறது அந்த நியூஸை. ஸோ அதனால் ஒரு கிட் வந்து நான் ஒரு முன்னாடி எப்பயோ வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த கிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கிட் யூஸ் பண்ணேங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா டார்க்காக வந்துச்சு. தெரியுதுங்களா? ஸோ நல்லாவே பிங்க் டபுள் லைன் வந்து டார்க்காக வந்து இருந்தது. ஸோ அது வந்தோடனே அந்த டேட் அப்புறம் நான் எழுதிட்டேன் 16/10 சொல்லிட்டு.
ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு மைல்டா வந்து ஒரு ஒரு டவுட்டு, கன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆயிடுச்சு. ஓகே. பிரெக்னன்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு என்னன்னா, இந்த கிட் வந்து கொஞ்சம் பழைய கிட் ஆச்சே. ஸோ நெறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிட் வந்துட்டு வொர்க் ஆகாது ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, வெயிட் பண்ணலாம். நம்ம ரொம்ப பொறுமையா இருப்போம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம இன்னொரு கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா அந்த டே வந்து என்னால பண்ண முடியல. ஹஸ்பண்ட் கூடயே இருந்தனால என்னால கிட் போய் வாங்க முடியல. அதனால என்ன பண்ணேன், அடுத்த நாள் வந்து அவங்க ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால மார்னிங் வந்து நான் Blinkitல ஆர்டர் போட்டுட்டு இந்த கிட் வாங்கினேன். இந்த கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணோனே இதுலயும் பாசிட்டிவ் வந்துட்டோனே தான் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். சந்தோஷமா அப்பதான் நான் வந்து ஐ ஃபெல்ட் அந்த ரியல் ஹாப்பினஸ் எனக்கு வந்துச்சு. இந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம். ஸோ எஸ், செகண்ட் மந்த் ஆஃப் ஸ்டோரிக்கு வருவோம். ஸோ செகண்ட் மந்த் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான மந்த்தா இருந்தது. ஏன்னா ஒன் த ஒன்ஸ் ஐ கன்ஃபர்ம்ட் தி பிரெக்னன்சிக்கு அப்புறம். ஸோ எப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 17th நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஈவினிங் வந்து எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து மார்னிங் அதுக்கப்புறம் அவங்க ஜிம்க்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒர்க் டக்குன்னு கிளம்பிட்டாங்க. என்னால உடனே சொல்ல முடியல. ஏன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ் வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்களையும் நான் ஹாப்பினஸ் அந்த ஃபேஸ் பார்க்கணுன்றதுக்காக நான் உடனே சொல்லல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டியதா இருந்துச்சு. ஸோ நான் ஆஃபீஸ் போனேன். பத்திரமா ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. எல்லாரையும் நான் பார்க்குறேன் ஆஃபீஸ்ல. இருந்தாலும் நான் எதுவும் சொல்ல முடியல. ஸோ நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் வந்து சின்னதா வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் எங்க ஹஸ்பண்ட்க்குன்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் கிரைல வந்துட்டு ஒரு சின்ன ட்ரெஸ் மாதிரி வாங்குறேன். குட்டி பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் வாங்குவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு, அதோட வந்துட்டு இந்த பிரெக்னன்சி இந்த கிட்டு வச்சு, ஒரு சின்னதா ஒரு லெட்டர் எழுதி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. நான் அந்த லெட்டரும் அட்டாச் பண்றேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து வச்சு, டாடிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இருந்தபோது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஈவினிங் வந்தாங்க. வந்துட்டு நான் கேமராலாம் ஜஸ்ட் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்ப்ரைஸும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் லைட்டா ஒரு கிளிம்ப்ஸ் மாரி ஆட் பண்றேன். பிகாஸ் அது பெரிய ஃபுல் வீடியோலாம் போடுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு சின்னதா நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஏன்னா, திடீர்னு நம்மளுக்கு வந்து சர்ப்ரைஸ்னா எல்லாருமே எல்லார் வாட்டியும் சர்ப்ரைஸா அப்படி கத்த மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களோட ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ரியாக்ஷன் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். பாருங்க. அவங்க அது கொஞ்ச நேரம் ஆச்சு ரியலைஸ் ஆயிட்டு வரதுக்கு. ஸோ ஆஃப்டர் வீடியோ தான் அது வந்து ரியலைஸ் ஆயி வந்து அவங்களும் ஆக்சுவலி என்ன கேட்பாங்க. இப்ப மேல் பீரியட்ஸ் வந்துருச்சான்லாம் சொல்லி கேட்பாங்க. நான் சொன்னேன் வந்துருச்சுன்னேன். ஏன்னா அந்த ஸ்பாட்டிங் வந்தோனே நான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்களும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல. ஸோ அதனால ஒரு சர்ப்ரைஸ்டான ஒரு விஷயமா அன்னைக்கு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னன்னா, நாங்க வீட்ல வந்து சொல்லல. பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு நாங்க கொஞ்சம் தெரிஞ்சனால, இந்த பத்த விஷயம்லாம் தெரிஞ்சனால, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போணும், கன்ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் ஓகே, எல்லாம் ஃபைன். அவங்களே எப்போ வீட்ல சொல்லணும்னு சொல்றாங்களோ, அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். ஏன்னா, நாங்க இப்ப தனியா இருக்கனால எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்தது. ஸோ நாங்களும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து சொல்றதுக்கு. ஸோ 17th அன்னைக்கு நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்றோமா, அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ் பாஸ்ட். ஸோ 45 டேஸ் வெயிட் பண்ணணும்னு நான் நினைச்சேங்க. ஏன்னா வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஃபீமேல் கைனகாலஜிஸ்ட். அவங்க கிட்ட வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணி சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுங்கன்னாங்க. ஸோ அந்த ஹெச்சிஜி டெஸ்ட் எடுத்தோம். அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கவுண்ட் ஏதோ இருக்குங்க. அந்த ஹெச்சிஜி கவுண்ட் வந்து வச்சு அவங்க வந்து கரெக்டா லைக் பேபி கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால இந்த பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. எடுத்துட்டு நாங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 டேஸ் கழிச்சு ரிப்பீட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ள கரெக்டா வந்து ஒரு 45 டேஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ 45 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்துட்டு டாக்டர் வந்து பார்க்க போறோம். டாக்டர் பார்க்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நான் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எழுதி தரேன். அந்த ஸ்கேன் வந்துட்டு நம்ம ஏன்னா வந்து அந்த பீட்டா ஹெச்சிஜி கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000
சாக்கு மேல இருக்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ அத எனக்கு கரெக்ட்டா தெரியல. நான் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் குடுக்குறேன். அந்த கவுண்ட் மேல இருக்கும்போது தான் ஆ சாக்கே தெரியும்னு சொன்னாங்க. அதாவது சாக்னா பாப்பா இருக்கிற அந்த அந்த பிளேஸே ஃபர்ஸ்ட்டு தெரியும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு சொல்ல போனீங்கன்னா, இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்ளோ விஷயம் இருக்கா? இவ்ளோ டீட்டெயிலிங் இருக்கா? அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சது. ஸோ சாக் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாக் தெரியணுன்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பா அ தெ சின்னதா தெரியணும். அப்புறம் ஹார்ட் பீட் கேட்கணும். அப்புறம் அந்த உறுப்பெல்லாம் நல்லா வளர்ந்திருக்கணும். இந்த மாரி ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கேனிங்கும் இப்படி இப்படி இருக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்கன்னா, வயபிலிட்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயபிலிட்டி ஸ்கேன் அப்படின்னா என்னன்னா, நத்திங் பட் பாப்பா இருக்கிறத சாக் தெரியுதா? பாப்பா தெரியிறாங்களா? அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஒரு 45 டேஸ், 50 டேஸ்க்கு மேல போகும்போது தான் ஹார்ட் பீட்டே ஃபார்ம் ஆகுமா. ஸோ இதெல்லாம் தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஸோ நாங்க ஒரு 45 டேஸ் மேல ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 50 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேனுக்கே போறோம். நான் உங்களுக்கு அந்த முடிஞ்ச அந்த இமேஜஸ் சின்னதா அட்டாச் பண்றேன். ஸோ சாக் தெரிஞ்சது, பாப்பா தெரிஞ்சது, ஹார்ட் பீட் பிரசன்ட்ன்னு வந்துருச்சு. ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க ரொம்பவே ஹாப்பி ஆயி, நாங்களும் ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்தோம். என்னதான் நாங்க அந்த டெஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணாலும், அஃபிஷியலா டாக்டர் வாயால அத கேட்கும்போது, இன்னொரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அத கேட்டோனே ரொம்ப ஹாப்பி ஆச்சுங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட் அந்த சின்னதா நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். லெஃப்ட்ல பாருங்க. இத பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓகே நம்ம ஒரு 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 50% கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா பாப்பாவோட உருவம் ஃபுல்லா தெரியலங்க. சாக் தெரிஞ்சது, இல்ல ரொம்ப மைன்யூட்டா தெரிஞ்சாங்க பாப்பா குட்டியா தான். பிகாஸ் அவங்க 2 மந்த்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகல. 50 டேஸ்னா என்ன? 60 டேஸ் தந்தா தான் 2 மந்த்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ வெரி ஹாப்பி. 2ண்ட் மந்த் ஆஃப் இது வந்து நாங்க கரெக்ட்டா முடிக்க போறோம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ 2ண்ட் மந்த் கிட்டத்தட்ட முடிக்கும்போது இந்த மாதிரி கரெக்ட்டா இந்த 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 ஸ்கேனோட வந்துச்சு. ஸோ இந்த ஸ்கேனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னா, 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நீங்க வந்து டாக்டர் வந்து விசிட் பண்ணுங்க. டில் வந்து அந்த டில் பேபி நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் பிகாஸ் தெரிஞ்ச டாக்டர் தான். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து 2ண்ட் மந்த் ஆஃப் ஸ்டோரி. எஸ். இப்போ வந்து 3rd மந்த் ஆஃப் ஸ்டோரிக்கு ட்ரைமஸ்டர்ல 3rd மந்த் நாம வந்து வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 3rd மந்த் அப்படின்னு நான் சொல்றத விட, அந்த 2ண்ட் டூ 3rd மந்த் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள் நடந்ததுங்க. எப்படின்னா, ஸ்கேன் ஓகே ஆயிடுச்சா? அந்த ஸ்கேன் பார்த்தோனே நம்ம ஹாப்பி ஆயிடும் பாப்பா இருக்குன்னு. அப்புறம் தான் நம்ம பாடிக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ எல்லா சிம்ப்டம்ஸும் எனக்கு இருந்ததுங்க. ஸோ என்ன சொல்லணும்னா, அ மார்னிங் சிக்னஸ் இருந்தது, நாசியா இருந்தது, டயர்ட்னஸ் இருந்துச்சு. அ வெரி, வெரி ஃபேட்டிக் ரொம்ப வந்து என்ன சொல்றது? ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேங்க. என்னால வந்துட்டு ரெஸ்டிங் மோட்லயே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு சின்ன வொர்க் கூட ஏன்னா இப்ப நாங்க வந்துட்டு வீடு ஷிஃப்ட் ஆயிருக்கோம்ல. கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் தான் இப்ப ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் எல்லா வொர்க்கும் பண்ணணும். பட் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே மேஜரா நம்ம ஒரு வீட்ல ஒரு வுமன்னா நம்ம மேஜரா நம்ம திங்ஸ் நம்ம பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும்ன்றது மாரி இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அண்ட் நான் வந்து எனக்கே ஒரு ஒரு புஷ் அப் குடுத்துப்பேன். ஏன்னா, அ பிகாஸ் நான் வந்து நெனைக்கவே இல்லங்க. தனியா நான் சமாளிப்பேன்னு நான் நெனைக்கவே இல்ல. பக்கத்துல தான் இன்லாஸ் வீடு இருக்கு, அம்மா வீடு இருக்கு ஓகே. பட் இருந்தாலுமே நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம தான் பார்க்கணும் அப்படின்றபோது, ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. பிளஸ் என்னால பண்ணவும் முடிஞ்சது. அதுதான் நான் பேபிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க ரொம்ப கோஆப்பரேட் பண்ணாங்க. என்னதான் இந்த சிக்னஸ் எல்லாமே நார்மலா இருக்குமாங்க. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல்ன்னு சொல்றதுக்கு காரணம், பேபி வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அதாவது எல்லா உறுப்புகளும் கை, கால், மூளை, அ இதயம் இது எல்லாமே ஃபார்ம் ஆகுற ஒரு டைம், ஹேர் இதெல்லாம் வரும்போது, ஸோ எல்லாமே ஒரு ஒரு புதுசா ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஒரு புது விஷயத்த வந்து பாடி வெல்கம் பண்ணும்போது, நமக்குள்ள என்னென்னலாம் நடக்கும், நம்ம எவ்வளோலாம் அந்த பாடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், கோஆப்பரேட் பண்ணுன்றத நான் அப்பதான் வந்து பார்த்தேன். ஸோ எல்லா சிம்ப்டம்ஸும் எனக்கு வந்து இருந்ததுங்க. லிஸ்ட் சிம்ப்டம்ஸ். இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. ஆனாலுமே இந்த ஃபேஸ் எல்லாமே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ரொம்ப அழகா கிராஸ் பண்ணோம். ஏன்னா நாங்க வீட்லயும் சொல்லல. வீட்ல சொல்லியிருந்தா அது ஒரு டிஃபரண்ட் சினாரியோவா இருந்திருக்கும். மேபி எங்க அம்மா வர சொல்லியிருப்பாங்க. அங்க போயிருந்தா நான் கொஞ்சம் லேசியா கூட ஆயிருப்பேங்க. ஆனா நான் இங்க இருக்கும்போது என்னால முடிஞ்ச எல்லா ஒர்க்குமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவுமே பண்ணலங்க.
எல்லாமே அன்றாட என்ன வேலை செய்றோம், நம்ம பிஃபோர் பிரெக்னன்சி எப்படி இருந்தோமோ, ஆஃப்டர் பிரெக்னன்சி அந்த ஒர்க்கே நம்ம செஞ்சுட்டு இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு தான் டாக்டரே சொல்றாங்க. ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் போட்டு எதுவும் செய்ய போறது இல்லங்க. ரொம்ப வெயிட்டும் தூக்க போறது இல்ல. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள கூட என்னால இண்டிபெண்டன்ட்டா செய்ய முடிஞ்சதுன்னு நான் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன். இந்த மாரி நெறைய பேர் இந்த மாரி தனியா எவ்ளோ பேர் வந்துட்டு வொர்க் போறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஸோ ஒரு பிரெக்னன்சியும் டிஃப்ரெண்ட்டுங்க. எல்லாருமே இத கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து நான் ஆஃபீஸ் கூட போனேங்க. நான் வந்துட்டு டெய்லி ஆஃபீஸ் இல்ல. எங்களுக்கு ஹைபிரிட் மோட் தான். ஸோ அதனால நான் வந்து ஆஃபீஸும் போனேன். அதுலயும் ஆஃபீஸ்லயும் நான் வந்துட்டு காமிச்சுக்க கூடாது. எப்படி இருந்ததுன்னா, ஆஃபீஸ்லயும் நான் வந்துட்டு காமிச்சுக்கல. பிகாஸ் நான் வந்து கண்டிப்பா வெளில இருக்கவங்களுக்குலாம் ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதனால அங்கேயும் காமிச்சுக்கல. வீட்லயும் சொல்லல. எனக்கும் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். ஸோ இப்படிலாம் எவ்ளோ சேலஞ்சஸ் இருந்தாலும், இதுக்கு நடுவுல எவ்ளோ சிம்ப்டம்ஸ் வந்தாலும், மார்னிங் எந்திச்சோனே எனக்கு சிக்னஸ் வரும். எனக்கு வந்துட்டு வாமிட்டிங் வரும். எது சாப்பிட்டாலும் வாமிட் வரும். நட் ஷேக் குடிப்பேன் இல்லங்க. நான் வந்து என்னோட ஆ இதுல வந்து 100 டேஸ் சேலஞ்சுல டெய்லி நான் நட் ஷேக் காலைல குடிப்பேன். அந்த நட் ஷேக் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு தெரியுமா? அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்க வந்து வீடியோ வந்து கன்டின்யூ பண்றேன். பிகாஸ் அங்க கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இருந்துச்சு. நாசியா இருந்தது. எது சாப்பிட்டாலும் எனக்கு வந்துட்டு வாந்தி வரும். மார்னிங் ஏஞ்ச உடனே அந்த ஒரு வாமிட் இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எதுவுமே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருந்தது. ஸோ அண்ட் தென் வந்துட்டு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணேன். பாடி வந்து ப லைக் லெக் பெயின் வந்து ரொம்ப நேரம் ஒரு ஒரு 15 மினிட்ஸ் மேல என்னால நிக்க முடியாது. கால் வலிக்க ஆரம்பிச்சுரும். நான் போயிட்டு அ ஸ்டூல் தேட ஆரம்பிச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் அ அப்பப்போ எனக்கு பேக் பெயின் இருக்கும். எனக்கு வந்துட்டு ஈவன் வந்துட்டு எனக்கு பாதம் கொஞ்சம் லைட்டா வீங்குச்சு சில டைம்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி நெறைய சிம்ப்டம்ஸ் வந்து எனக்கு இருந்தது. இதெல்லாம் நான் எப்படி கோ த்ரூ பண்ணேன். ஓவர் கம் என்னால வர முடியலங்க. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அந்த 2 மந்த்ஸ் இருக்கும்னாங்க. அது அப்படியே இருந்தது. டாக்டரும் வந்துட்டு ஓகே சிம்ப்டம்ஸ் இருக்கா? வெரி குட் அப்படின்னு கரெக்ட்டா போயிட்டு இருக்கு அப்படி சொன்னாங்க. ஸோ இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, ஆ நான் மார்னிங் மட்டும் எனக்கு வந்து சம்டைம்ஸ் எனக்கு என்னன்னா, மார்னிங் ஏந்திச்சோனே ரஸ்க் சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த அந்த வாமிட் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் சம்டைம்ஸ் ரஸ்க் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு மார்னிங் அந்த நட் ஷேக் கூட குடிக்க முடியாதுங்க. நட் ஷேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது குடிக்கணும் அப்படின்னாலே எனக்கு கொமட்டல் வந்துரும். எனக்கு வந்து ஹெல்த்தியாவும் சாப்பிடணுங்க. என்ன பிரச்சனைன்னா, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல ஹெல்த்தியாவும் சாப்பிடணுன்னுவாங்க. இந்த மார்னிங் சிக்னஸ்ல நம்மளால எதுவுமே சாப்பிடவும் முடியாது. ஸோ இவ்ளோ காம்ப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால எப்படியும் மேனேஜ் பண்ணி, இது யாருக்கும் தெரியக்கூடாதா, நம்மளே தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டேங்க. அதனால ஹெல்த்தியா தான் ஹெல்த்தியா என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்ளோ ஹெல்த்தியா சாப்பிட முடியுமோ சாப்பிட்டேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன். அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி புரோட்டீன். நான் வந்து அந்த 100 டேஸ் ஒரு சேலஞ்ச் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்க. ஏன்னா, புரோட்டீன் நான் வந்து எல்லா டேயும் புரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் டாக்டரும் சொல்றாங்க எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி புரோட்டீன்லாம் நீங்க கரெக்ட்டா எடுக்கணும். பேபிக்கும் வந்து இருக்கணும் அப்டின்னாங்க. ஸோ அதையும் நான் வந்து கரெக்ட்டா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் தென் இதுல வந்து என்னென்ன டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க அப்டின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அப்டின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். டெஸ்ட் வந்து என்ன எடுக்க சொன்னாங்க அப்டின்னா, எனக்கு வந்துட்டு ஏஎன்சி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுதான் வந்து பீட்டா ஹெச்சிஜிக்கு அப்புறம் எடுக்கிற அடுத்த டெஸ்ட் வந்து அந்த ஹார்ட் பீட்லாம் கேட்டுச்சு சொன்னேன்ல. ஸோ ஹார்ட் பீட்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஏஎன்சி டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்டின்னாங்க. அது ஃபுல் ஃபார்ம் அட்டாச் பண்றேன். ஸோ இந்த டெஸ்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் எனி அதர் நம்மளுக்கு வந்து தைராய்டு இருக்கா? ஸோ இந்த மாரி நெறைய ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்கு? ரெட் பிளட் செல்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்கு? ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்துட்டு எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தனியா தான் எடுத்துக்கிட்டேன். கிளினிக்ல எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த ஸ்கேனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அப்புறமா என்ன இருந்தது, இந்த 2ண்ட் மந்த்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் இருந்தது. அந்த 2 வீக்ஸ் கேப்பே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா, அப்பதான் நம்ம பாப்பாவ பார்க்க முடியும். பிகாஸ் அப்ப பாப்பா ஃபீலிங்கே நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம அந்த ஸ்கேன் போகும்போது தான் ஒரு வாட்டியும் ஹார்ட் பீட் டிக் 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 அடிச்சுக்கும். ஏன்னா, கரெக்ட்டா ஹார்ட் பீட் தெரியுதா? பாப்பா நல்லா இருக்காங்களா? இப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஹாப்பி ஆயிடும். அந்த மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேங்க. கரெக்ட்டா எனக்கு 3 மந்த் முடியிற முன்னாடி எனக்கு வந்துட்டு என்டி ஸ்கேன் வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் சொல்லுவாங்க என்டி ஸ்கேன். அந்த என்டி ஸ்கேன் தான் ஃபர்ஸ்ட்டு பாப்பா வந்துட்டு இந்த ஜர்னிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கிறது தான் என்டி ஸ்கேன், அப்புறம் அனாமலி ஸ்கேன், அப்புறம் குரோத் ஸ்கேன். இந்த மாதிரி 3, 4 ஸ்கேன்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் என்டி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்டி ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எனக்கு டிசம்பர் அப்போ ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 10th அப்போ எனக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கேன் வந்து கரெக்டாக என்னோட 13th வீக்ல எனக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அப்போ வந்துட்டு நான் போயிட்டு என்டி ஸ்கேனுக்கு ரெடி ஆகிறேன். ஸோ என்டி ஸ்கேன் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு போனேங்க. என்னென்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பேபி வந்து கரெக்டான பொசிஷன்ல இல்லைன்னா திருப்பி வர சொல்லுவாங்க, ஒரு 1 hour கழிச்சு வர சொல்லுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா எல்லா ஸ்கேனுமே நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 2-3 hours ஆகுதுங்க. அதுவே ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது, ப்ளஸ் நம்மளுக்கு டயர்ட் ஆயிடுது. ஏன்னா எல்லாருமே அப்படிதான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்மளுக்குல ஐயோ கரெக்டாக எடுத்துடணுமே இப்படி இருந்தது. ஆனால் டச்வுட் பாப்பா வந்துட்டு கரெக்டாக வந்து ஒத்துழைச்சாங்க. 20 minutesல அந்த ஸ்கேன் எடுத்துட்டோம். சில பேர் சொல்லுவாங்க 1 hour ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுக்க போகிறதே அந்த ஸ்கேனிங் ரூம்லேயே அவ்வளோ ஆகும்னுவாங்க. ஆனால் 20 minutesல அழகாக வந்து எடுத்தாச்சு. ஸோ பாப்பா வந்து கரெக்டாக என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னா, என்டி ஸ்கேன்னா நியூட்ரல் டிரான்ஸ்லுவன்சி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஸ்பைனல் இருக்குல்ல, ஸ்பைனல் பின்னாடி ஒரு லிக்விட் இருக்குமா, அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது தான் அந்த என்டி ஸ்கேனோட இதுவா. அண்ட் தென் வந்து ஹார்ம்ஸ் இருக்கா, காது இருக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜராக இதெல்லாம் வந்து நல்லா இருந்ததுன்னா என்டி ஸ்கேன் இஸ் குட் அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ என்டி ஸ்கேன் நல்லா எனக்கு நல்லபடியாக அன்னைக்கு ரிசல்ட் சொல்லிட்டாங்க. பாப்பாவும் நல்லா வந்து ஃபிகர் தெரிஞ்சாங்க. நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது வந்து சக்சீட் ஆயிடுச்சு. அது முடிச்சோடனே டபுள் மார்க்கர் டெஸ்ட்னு ஒன்று சொன்னாங்கங்க. ஒரு பிளட் டெஸ்ட் தான், சின்ன பிளட் டெஸ்ட் தான். ஆனால் அந்த அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து 10 daysக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு பதட்டமா. ஸோ அதுவும் கரெக்டாக வரணும் அப்படி. ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட்டு எழுதுறதுக்கு முன்னாடி தாங்க, நம்ம எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கேஷுவலாக இருப்போம். ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே 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 ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஸோ டபுள் மார்க்கர் டெஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பிளட், இங்கேருந்து பிளட் எடுத்தாங்க அவ்வளோதாங்க. ஸோ அந்த டெஸ்ட் வந்து எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து 10 days கழிச்சு வர சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு 2 weeks ஒன்ஸ் வந்துட்டு டாக்டர் வர சொன்னாங்கல்ல, அதனால நான் வந்துட்டு என்டி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து வந்துருச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் 2 days வெயிட் பண்ணி போனோம். பிகாஸ் 2 weeks ஒன்ஸ் தான் வர சொன்னாங்கல்ல. எப்படி இருந்தாலும் அந்த அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதே அந்த டேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். அன்னைக்கு போனோம், டாக்டர் பார்த்தோம். டாக்டர் வந்துட்டு டபுள் மார்க்கர் டெஸ்ட்லாம் சூப்பர் அப்படின்ட்டாங்க. ஸோ டபுள் மார்க்கர் டெஸ்ட் எதுக்குன்னா, குரோமோனோமல் அப்நார்மலிட்டிஸ், பாப்பாக்கு ஏதாவது டவுன் சிண்ட்ரம் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 அப்நார்மலிட்டிஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியுன்றது தான் இந்த இந்த சயின்ஸ் எல்லாமே நிறைய வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வயிற்றுல இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டா அந்த குழந்தை வெளில வந்து கஷ்டப்படாதுன்றதுனால தான். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பாப்பா நல்லா இருக்கான்னு சொல்றதுக்கு. ஸோ அதுவுமே வந்து நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சர்விக்ஸ் மட்டும் 2 weeks ஒன்ஸ் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சர்விக்ஸ் மட்டும் மெஷர் பண்ணிக்க வாங்க அப்படின்னாங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு, பாப்பா இஸ் குட், யூஆர் குட், ஹெல்த் இஸ் குட், இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க, நான் சொல்ற வரைக்கும் எக்ஸசைஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன், எல்லாமே நல்லா இருந்தா ஐ ஆம் ஆல்சோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டோம். ஸோ இதுதாங்க 3rd month வெரி வெரி பிக் 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 ஸ்டோரியாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் ஹோப் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 3rd month ஸ்டோரி. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா நான் ஜஸ்ட் யோசிச்சு பார்க்குறேன். நான் ஏதாவது வந்து மிஸ் பண்ணிட்டேனா ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லன்னு. மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மந்த்து எதுவுமே ஸ்கேன்ஸ் இல்லை. செகண்ட் மந்த் வந்துட்டு வயபிலிட்டி ஸ்கேன் இருந்தது. அண்ட் தென் அப்பப்போ வந்துட்டு என்னை மானிட்டர் பண்ணுற மாதிரி 2 weeks ஒன்ஸ் வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்டி ஸ்கேன், மெயின் ஸ்கேன் இருந்தது. அண்ட் தென் டபுள் மார்க்கர் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டாக எப்போ கம்ப்ளீட் ஆச்சுன்னா, எனக்கு டிசம்பர் 11 ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. டிசம்பர் 11 ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் நவ் ஐ எம் இன் மை 4th month அப்படின்னு சொல்லலாம். 4th monthல நான் இருக்கேன். ஏன் இந்த வீடியோ இப்போ எடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் இருக்கிற வீடியோ, அதாவது அந்த மெமரிஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிடணும். பிகாஸ் எனக்கு செகண்ட் ட்ரைமெஸ்டர் அப்போ தான் நான் வந்து அது லைக் நெக்ஸ்ட் நான் வந்து கேப்சர் பண்ணி அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல முடியும் செகண்ட் ட்ரைமெஸ்டருக்கு. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கலாம் 3 months பற்றி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது என்னோட சின்ன பேபி பம்ப் ஆன் தி 4th month. ஸோ ஸோ எங்களோட லிட்டில் ஹார்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேங்க. என்னன்னா, இந்த அட்டை வாங்குறதுங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க? இத சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா, இது 3 monthsக்குள்ள நம்ம போய் பக்கத்துல இருக்கிற சுகாதார நிலையம் இருக்கும். கவர்மெண்ட் சுகாதார நிலையம் இருக்கும்ல, அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். எதுக்காக ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா, பிக் மீ நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குங்க. எதுக்குன்னா, பாப்பா பொறந்த உடனே நம்மளுக்கு வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த பிக் மீ நம்பர் வந்து பாப்பா ஃபார்ம் ஆகும்போதே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாதான். அப்பதான் மானிட்டர் பண்ணுவாங்களாம். எல்லா ஸ்கேனும் கரெக்டா பண்றாங்களா, டிடி ஒழுங்கா போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பக்கத்தில் இருக்க சுகாதார நிலையத்துக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களே, பிளட் டெஸ்ட்டோ இல்லை டாக்டர் கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் இருக்க சுகாதார நிலையம் போயிடுங்க. உங்களோட ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்கங்க. கரெக்டாக எனக்கு வந்துட்டு எதுன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் வரல. என்னன்னா, நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நேர்லேயே பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் பண்ணுறாங்கங்க. ஏதாவது ஒன்று தப்பாயிடுச்சா திருப்பி நீங்கள் போய் அதை மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் நேர்லேயே போய் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிக்மி நம்பர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் இந்த புக்கே போடுவாங்க. இந்த பிக்மி நம்பர் எழுதி கொடுப்பாங்க, உங்கள் நேம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு. இது எதுக்குன்னா, நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி மானியம் தராங்க. 18,000 rupees தராங்களாங்க. ஆனால் இது வந்து ஃபுல்லாக வருமானு தெரியல. பிகாஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணால் தான் ஃபுல் அமௌண்ட்டும் வருமா, இல்லைனா பிரித்து வரும். இப்போ எனக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன்னா 6th monthல தான் எனக்கு 6,000 rupees வரும். மீதி 6,000 வந்துட்டு நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பார்த்தா தான் அந்த திருப்பி வரும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் நான் மெயினாக இது பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு இந்த பிக்மி நம்பர் வரணும். அப்போ தான் பாப்பா பிறக்கும்போது ஈஸியாக பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலாம். அதுக்காக நான் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொகை. ஏன்னா வந்து இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அண்ட் தென் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணுமா. அது நீங்கள் ரொம்ப ஈஸிங்க. நான் போஸ்ட் ஆஃபீஸ் போனேங்க, பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போனேன். 5 நிமிஷம் தான். போஸ்ட் ஆஃபீஸ் அங்கிள் இருந்தார். டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டெலாம் கேட்டார், எழுதி கொடுத்தேன். இதெல்லாம் டக்குன்னு உடனே 5 நிமிஷத்தில் ஜென்ரேட் பண்ணி ஒரு கார்டு கொடுத்துட்டாரு. அந்த கார்டு கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. அந்த கார்டு வந்துட்டு இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு சின்ன ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். அதுவே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுட்டு கூட நீங்கள் நேரில் போயிட்டு சுகாதார மையங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடச்சிடும். நான் என்ன பண்ணேன், எனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. நான் ஒரு வாட்டியும் போயிட்டு இது வேணுமா, அது வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு 3-4 வாட்டி நான் போயிட்டு இருந்தேங்கன்னா காலையில் 9 மணிக்கு வர சொல்கிறாங்க. வீக் டே வர சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், வீட்டு ஒர்க் இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டு வரணுமா. அதனால் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. போயிட்டு அழகாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்மி நம்பர் வந்துடும், இந்த புக்கும் வந்துடும். அப்புறமா என்டி ஸ்கேன் முடிச்சுட்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா என்டி ஸ்கேன் முடிச்சதுக்கப்புறம் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்களா, டிடி, ஓகேங்களா, டிடி இல்லை டிடி. ஏன்னா அது ஒரு தடுப்பூசி கண்டிப்பாக இங்கே போட்டுக்கணும். நான் என்டி ஸ்கேன் முடித்த உடனே அடுத்த நாளே போனேங்க. எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. அப்புறமா நான் வந்து கிட்டு கேட்டேன். 3 months ஒன்ஸ் வந்து 3 monthsக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கூட அந்த கிட் ஏதோ கொடுப்பாங்க போல் கவர்மெண்ட்லேருந்து. அதில் வந்து டேட்ஸு, அதுக்கப்புறம் அயன் டானிக்கு, அப்புறம் வந்துட்டு ஒரு டவல் பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க போல். அதை நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெஜிஸ்டர் இப்போ தான் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்தோடனே நான் கால் பண்ணுறேன்னாங்க. பட் இன்னும் பண்ணலை. பட் நான் வந்ததுக்கப்புறம் அந்த கிட் எப்படி இருக்குன்னு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 6,000 வந்துச்சுன்னா கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிகாஸ் நான் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் கரெக்டாக. அண்ட் உங்களோட பிபி, ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது எல்லாமே பார்த்துப்பாங்க. நம்ம டெஸ்ட் எடுத்தோம்ல, ஒரு டெஸ்ட்டு, ஏஎன்சி டெஸ்ட்டு, அதை வச்சு அவங்க ஃபில்அப் பண்ணிப்பாங்க. ஸோ இது எப்போவுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது, அதாவது சுகாதார மையத்துக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன், நான் வந்து டிடி வந்து இங்கே தாங்க போட்டுக்கிட்டேன், கவர்மெண்ட்லேயே போட்டுக்கிட்டேன். பிகாஸ் இட்ஸ் ஃப்ரீ. இவங்களே வந்து பண்ணுறாங்கல்ல, நம்ம எதுக்கு திருப்பி போய் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த லைனில் க்யூ இருந்து நான் எதுக்கு போடணும். அதனால் நான் இங்கேயே போய் போட்டுக்கிட்டேன். அது ஒரு 5 minutesல எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு ஏதாவது லைக் ஈவன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தடுப்பூசி கூட இங்கே போடுறாங்களாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபுல் அட்டையும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், முடிச்சதுக்கப்புறம் குழந்தை பிறந்து அந்த டிடி போடுறோமா, குழந்தைக்கான திங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பிரசவ பிற்கால கவனிப்புன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க, குழந்தை கவனிப்பு, இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே டிக் பண்ணுவாங்க போல, நம்ம போட்டிருக்கோமா, ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டிருக்கோமா, செகண்ட் வேக்சின் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதை நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. கண்டிப்பாக இதை வந்து நான் அட்டாச் பண்ணுற வீடியோவில் இதையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சிடுங்க. 3 monthsக்குள்ளே முடிக்கலைன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் வரமாட்டீங்களாம். பிக்மி நம்பர் வரும், பட் அந்த சலுகைகள், அந்த 16,000 சொன்னாங்களே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ பார்த்தவங்களுக்கும், இது மாம் டு பிக்கும் அண்ட் வந்து இன் ஃபியூச்சர் மாம்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எல்லாருமே இந்த ஒரே ஜர்னியில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்த ட்ரைமஸ்டர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், வித் லவ்.